ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி 2.1 5வது கொஷின் பாருங்கள். அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 436/500 பெருக்கல் 100% போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எதுங்க, 500 வந்து மொத்த மதிப்பெண்கள், இது எடுத்த மதிப்பெண்கள். அப்போ இது எழுதுங்க. ஃபஸ்ட்டு மொத்த மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ 500. அதுக்கப்புறம் இது அன்பு பெற்ற மதிப்பெண்கள். பெண்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 436. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு தான் சதவீதம் கண்டுபிடிக்கணும். அதனால் அன்பு பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு, இது மேலே வரும் மொத்தமாக கீழே வரும். அப்போது 436/500 பெருக்கல் சதவீதம்னா 100/100. அப்போது 436/500 பெருக்கல் 100%. அப்போது 100%, இது பாருங்கள், இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு இது 2 பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும். அப்போது மீதி என்ன வரும், 436/5%. அப்போது இதே நீங்கள் 5ஆல் வகுத்திங்கன்னா பாருங்கள், 436 5ஆல் வகுத்திங்கன்னா இது பாருங்கள் ஒரு நம்பரில் வராது. அதனால் 8 5 40க்கு 40, மீதி இது கழிச்சிங்கன்னா 3, இது 36, 7 5 35, மீதி 1 வருது. அப்போது இங்கே பாருங்கள் 1 வருதுங்களா. அப்போது அதனால பார்த்திங்கன்னா இங்கே புள்ளி வச்சிங்கன்னா நம்ம இங்கே 0 சேர்த்துக்கலாம். அப்போது 2 5 10ன்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது, 87.2%. அப்போது லாஸ்ட்டாக எப்படி எழுதலாம்னா, தேர்ஃபோர் அன்பு வாங்கிய மதிப்பெண்களின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 87.2%. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.